நாப்பழக்கம். சரி வராதே. என்ன அண்ணே இது வேறனே. செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்தொரு கல்வியே மனப்பழக்கம். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நட்பும் தையும் கொடையும் பிறவி குணம். அது இளமையிலே அப்படி அந்த எண்ணங்கள் இருக்கு. 5ல் விளையாதது 50ல விளையாது. அது மாதிரி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆமா, தொட்டில் பழக்கம் சுடுகாடுனா என்ன காரணம் தெரியுமா? தொட்டிலே கொலை செஞ்சாராம் யாரு? கண்ணபுரம். அதனாலதான் சுடுகாடு மண்ட மயானம் போற வரைக்கும் மிகப்பெரிய யுத்தத்தை செஞ்சு வச்சுதான் முடிச்சார். அதனால அந்த சின்ன பிள்ளையில என்ன நமக்கு அந்த எண்ணங்கள் வருதோ, பச்சை மரத்துல அச்சாணி குத்தணும் பாருங்க. அந்த சின்ன வயசுல எது பழகுறோமோ எது படிக்கிறோமோ மனசுல எது பதியுதோ அதான் அப்படியே மறக்கவே மறக்காதான். ஆனா கல்யாணம்ங்கிற திருமணம் ஆனப்படி நீ எவ்வளவு படிச்சாலும் அதுக்கு தான் பிள்ளைகளை கண்டிக்கும் போது சொல்லுவாங்க, நல்லா படிக்கணுப்பா, இந்த மாதிரி வரணும்னு சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு நீ பொறுக்கியாவ, நீ ரவுடியாவ, நீ கொலகாரனாவன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அது மனசுல அதுதான் பதியும். அதைத்தான் நல்ல நல்ல நிலம் பார்த்து நானும் வித விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள். இது மட்டுமா இருக்கு? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே நாராரோ என்று தாலாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. அத பட்டணத்தார் சொன்னார், அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டீர் எத்தனை எத்தனை பெண்டீர், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனா யானும் அறிஞரனே கட்சி ஏகம்பரநாதனே என்பாங்க. ஏன்னா நீ யாரு நான் யாரும் தெரியாது. நீ யாரு? நான் வள்ளி. நீங்க வேடுவரு. நீங்க வள்ளிங்கிறது தெரியும், வேடுவரு. நீ யாரு அப்படின்னா முன் ஜென்மத்துல நீ யாரு? அது யாருக்கு யாருக்கு தெரியாதுங்க. எனக்கு கருவுல இருக்கும்போது தெரியுமா? பூர்வ ஜென்ம பலன் எனக்கு ஏதும் தெரியலையே, சொன்னா நான் சொல்ல வழி இல்லையே. அது மாதிரி உலகத்துல மனிதன் வந்து பூமியில பிறக்கின்ற பொழுது அஞ்ஞான இருளிலே மூழ்கி விடுவார். அவ்வளவுதான். எது நடந்துச்சு போன ஜென்மத்துல என்ன எப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி 1000 கருத்துக்கள் அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் கூட வந்தவுடனே எதுக்காக வந்த நோக்கம்? வெள்ளிமலை வேட்டைக்காரன் வேட்டைக்கு புறப்பட்டு வாங்க வந்துட்டேன். வந்தாச்சே 4 நிலத்தை கடந்து உங்க இடத்த பார்த்தாங்க. எப்படி உண்மையில அழகு ஜொலிக்குதுங்க. இடம் மேலால இடமே அழகா போல. அழகுனா என்ன உள்ள போய் பார்த்து அப்படி இருக்கு. மேலே பார்த்து இப்படி ஆசைப்படுறீங்க, என்ன அப்புறம் என்ன பண்றது? இந்த உள்ளுக்குள்ள எப்படி இடம் அந்த மாதிரி இடனே ரொம்ப பசுமையான இடம். எங்க நீர் வத்தினாலும் இங்க வத்தே வத்தாது. அப்படிப்பட்ட இடம். எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அது 2 நீர் இருக்கு. ஒன்னு சுனை நீர், இன்னொரு அருவி நீர். அருவி நீர் தான் ஓடிட்டு இருக்கு. சுனை நீர் உள்ள இருக்கு. அருவி நீர் ஓடும், சுனை நீர் ஓடாது. அருவி நீர் கண்ணுக்கு தெரியுது. சுனை நீர்ல போய் கொஞ்சம் தண்ணி அள்ளி குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த விட்டு நீங்க போவே மாட்டீங்க. ஆத்தாடி, அந்த நீர் கிடைக்கணுமே. அது ஒரே இடத்துல இருக்கிறது. ஆமா, சுனை நீருங்கிறது வேணா அண்ணன் எடுத்து வர சொல்லுவாங்க. அருவி நீருங்கிறது குடு குடு குடுன்னு ஓடிட்டே அது ஓடும். ஏன்னா அதாவது அதிக மழை பெஞ்சு அப்படின்னா குடு குடுன்னு ஓடிடும். இந்த பொறுமை அந்த பனி விழுகிற மாதிரி வந்துருக்கு பார்த்தியா, அதுதான் நம்ம வேலிமலை சார். அப்படியே சில 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 அப்படி அந்த இடம் பாருங்க, அப்படியே பசுமை கல்லூருக்கு பூமியை சார அளவுக்கு பாயும். அந்த இடத்த பார்த்து ஏன் அதை ரசிக்கிறேன் அப்படின்னா, உலகத்துல 84 லட்சம் சிவரசன் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அவசியம் என்ன? நீர் தான். 5 வேணும். நிலம், நீர், தீ, காற்று, எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லை. 5 இல்லைன்னா அதான் இயற்கை தாயின்னு கூறுவாங்க. ஆமா, இப்ப பாருங்க, மண் இல்லைன்னா உலகத்தை வாழ முடியுமா? எம்பெருமான் சிவபெருமான் மண் வடிவமா இருக்கின்றார். எங்கே? காஞ்சிபுரத்துல. தென் திசையில ராமேஸ்வரத்திலே மண் வடிவமா இருக்கின்றார். அதே இடத்துல காற்றாக இருக்கின்றார். ஆந்திராவில் காளகஸ்தில காற்றின் வடிவமாக இருந்து உலகத்தை கட்டி காக்கின்றார். நீராக திருச்சிலை திருவனைக்காவலை நீராக இருக்கின்றார். ஆகாயமாக எங்கே இருக்கின்றார்? சிதம்பரத்தில். நெருப்பா திருவண்ணாமலை. பாருங்க, இந்த 5 உலகத்தில் இருந்தா தான் எல்லோருமே வாழ முடியும். வாழ முடியுமா? 5 பேர் சூழ்ந்திருக்கும் காடு, அந்த 5 பேருக்கு 5 அடைந்திடும் நாடு, முந்தி விருந்தை தேடு, அதன் மூலம் அறிந்திருவாய் முத்தி வீடு அப்படிங்கிற மாதிரி. இந்த 5 இல்லைன்னா யாரும் எதுவுமே செயல்பட முடியாது. இயற்கையின் சீற்றத்தெல்லாம் எல்லோருமே ஏற்றுக்கணும். உங்களுக்கு இருக்கிற 5ஐயும் இப்போ அடக்க போறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் உங்க இடம் இருக்கு ரொம்ப அழகு. ஆமா, அப்படி பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணீர் அழகான பெண்குட்டி. என்னது? நல்ல குட்டி. என் தோழியா? மான் குட்டி. மான் குட்டியா? நீங்க என்ன பெண் குட்டி? இல்ல, அழகான குட்டிங்க. சரி, என் தோழி குட்டியா பெண் குட்டியான்னு கேட்டேன். பெண்மானே
சங்கீதம் பாடிவா அம்மாடி பொன்னூஞ்சல் அடிவா உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேர்ந்தரும் இன்னாடி என்னாலும் பெண்மானே சங்கீதம் பாடுவா அம்மாடி பொன்னூஞ்சல் அடிவா லலலலலா ராத்திரி நீரமே போர்க்களம் தானோ பூக்களின் தேகமே வானமலை நீராக காணுவேன் தேவனை. அப்படி அழகான பெண்மானை கண்ட உடனே ஆசை வைக்காமல் அன்பு வை இது எப்படியாச்சும் பிடிச்சு அண்ணாச்சி அப்படியே இந்த முத்தமிட்டு ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல ராஜா. ஏன்? அடுத்த ஜென்மம் ஒண்ணு எடுத்து வா. மனம் கொண்டது மாளிகை என்ன இப்படி சொல்லி மனம் கொண்டது மாளிகை மது மாளிகை தான் மானை பார்த்து கையில பிடிக்கணும் என்னது மிதக்கு அப்படியே பதுங்கி பதுங்கி கிட்ட போனல நான் வந்த ஆரோ அந்த மானு தென்பட்டு சரி. போடாம பயந்துருச்சு பயப்படாதே மா வேற ஏன்னா என் மானு வந்து பயப்படுதுன்னா காட்டுக்கு அப்படி தனியா வராது பயம்னா என்னன்னு தெரியாது யாருக்கு மானுக்கா அந்த மானுக்கு என்ன நீங்க என்னமோ கூடவே பிறந்து பழகுனது மாதிரியே பேசுறீங்க பார்வையில தெரியும் காக்கா கல்லறையும் கொக்கட்டு போறி டொப்பரியும் இது பார்வையில இது பயப்படுது பயப்படாது குறிப்பறிஞ்சிருக்கீங்க ஓ ஓடுற மனு ஓடி போனா போயிட்டு போய் விட்டு போயிருப்பேன் சரி ஓடி நின்று அந்த திரும்பி அந்த கடைக்கன் பார்வை என் மனசையே ஆட்டி அந்த மானோட பார்வையில எப்படி மயங்கி போயிருக்கீங்க ஓடுற மனு ஓடி நின்று தலையை அப்படி சாச்சு சாச்சு அந்த கடைகள் அப்படி மறந்து அப்படி ஒரு பார்வை மயங்கிட்டேன் இந்த பார்வைக்கு எந்த மயக்கம்னா என்ன பண்றது என்னடா இந்த மனு இப்படி பாருக்கு அது என்ன காரணம்னா வாங்க யார் அந்த மான் பாக்குறது உங்களுக்கு வாங்கன்ற மாதிரி தெரியுதா வாங்க எவ்வளவு பொய் அடிக்கிட்டே இருக்காரு பொய் விளையாட்டுங்க எங்க இருங்க உண்மையிலே கடவுளே நல்ல விளையாட்டு அதிகால வேலையில இந்த மாதிரி பொய் பேசாதீங்க அப்படி விரட்டி வந்து பிடிக்கும் தருவாயிலே ம் தடுதல் அவங்க அண்ணன் தடுத்து நிறுத்திட்டார் தருதலையா ஏன்னா தருதலைன்னு சொல்ற நீங்க யாரு ஒரு மனிதனுடைய ஒரு வேலையில குறிக்க தடையிட்டு அந்த மனசு என்ன பாடுபடும் தெரியுமா நாங்க காவல் பாக்குறோம் உள்ளடிக்க போக விடாம தடுக்கிருப்பேன் என் மனசு எவ்வளவு என்ன பாடுபடும் உங்க மனசு பாடுபட்டு எவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு இங்க வருங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் காவல் பார்க்கணும் முத்துராஜனே காவலை பார்க்க சொல்லுங்க தம்பியே போங்கப்பா ஆமா போங்கப்பா முதல்ல அதான் இல்லன்ட்டாங்கல்ல. போங்க நான் தனியா காவல் இருக்கிறேன். பார்க்கணும் பறவைலாம் வேற போங்க. வந்துகிட்டு இருக்கு நீங்க எங்கங்க போறீங்க என்ன வந்து இடிக்கிறாரு தம்பி தம்பி நாடகத்தை முடிக்க முடியுமா முடியாதா என் மேல இடிச்சிட்டாரு கைப்பட்டுருச்சு ஒரு என்ன? பஞ்சாயத்து இடிக்கலாமா நாடகத்தை முடிக்க முடியுமா முடியாது எப்படிங்க நீங்க இடிக்கலாம் பஞ்சாயத்தை ஓச்சு விடுங்க இங்க இருங்க காலையில இங்கே கூப்பிட வருங்க போடு. நான் முடிச்சு விட்றேன் கவலைப்படாது நீங்க ஓச்செல்லாம் விட வேண்டாம் இங்கே இருங்க ஏன் அப்படின்னா நாடகம் அதாவது இந்த மானை பிடிக்கக்கூடிய தருவாய் நெருங்கிருச்சு அதனால எப்படியாவது பிடிச்சு தூக்கிடுவேன் கவலைப்படாதீங்க அதனால நான் என்ன ஏன் கவலைப்பட போறேன் என்னை பார்த்தா கவலைப்படுறது மாதிரி தெரியுதா தடுதலை பாத்திருக்கீங்களா ம் தடுதல் என்னன்னு தெரியுமா எப்படிங்க தடுதல் என்ன தெரியுமா தருதல்ல சொல்லுங்க தடுதல் என்ன சொல்லுங்களேன் எல்லாம் திட்டுவாங்க பெரியவங்க ஏன்டா தருதல எரும மாடு நீலாம் என்னடா பிள்ளையாடா நீ உன்னையெல்லாம் பெத்ததுக்கு அப்படி இல்ல பெரியவங்க அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க என் மாப்பிள்ளை கோந்துருச்சு அப்படி கோவம் வராது கோவம் வராது சும்மா நடிப்பேன் அப்படியே ஏன்னா தடுதலைங்கிற ஒரு செடி தடுதலையா தருதலையா தடுதலை தடுதலை அது சரி. செடி அது ஏன் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பா தெரியுமா வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்களா தடுதலை ஆமா பாருங்க மிகப்பெரிய ஒரு சாமியார் வீடு ஆன்மீகவாதி வீட்டுல பாத்தீங்கன்னா அது வச்சிருப்பாங்க எல்லாம் மிகப்பெரிய சித்தர்கள் இந்த நாட்டு மரத்தெல்லாம் தெரியும் பாருங்க அவங்கெல்லாம் பாருங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த செடி வச்சிருப்பாங்க அது மிகப்பெரிய கொடியா வரும் அது எதுக்கு அப்படின்னா அந்த தடுதலை வீட்டுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ள வராவிடாம அப்படியே தடுத்து நிறுத்து ஓ அதனாலதான் தடுத்தலை அது பக்கத்துல பேய் விட்டு செடி வச்சிருப்பாங்க ஆமா அது பாத்திருக்கேன் எதுக்கு எது என்ன பேய் விரட்டி பாத்திருக்கேன் விளக்கு அதுல விளக்கு போட்டா வீட்டுல எந்த தீய சக்தியிலுமே வராது விளக்கு போட்டிருக்கீங்களா நான் போட்டதுல பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பச்சைத்தலை விளக்கேறுன்னு சொல்ல பத்தி எப்படி தெரியுமா ஆமா எரியாது ஆனா கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த தலை நீங்க சுருட்டி வச்சு பாருங்க வாழ தானா எரிஞ்சிட்டே இருக்கு அது மாதிரி உலகத்துல பாருங்க கெட்ட தீய சக்தியில வீட்டுக்கு வரவிடாம தடுக்கிறது தடுதலை அதனால தடுதலை நீங்க கவலைப்படக்கூடாது தடுதல் இல்ல தருதலை நீ இல்ல அதுதானே எனக்கு அதான் தடுதலை தடுதலை அப்படின்றது எங்க அண்ணன் அதுக்காக தடுக்கிறாருன்னு சொல்றீங்களா ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த தடுதலை அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாரும் தருதலை தருதலை தான் சொல்லுவாங்க இன்னைக்கு தான் தடுதலைன்னு சொல்லியிருக்கீங்க என்னுடைய மான் எப்படிப்பட்ட மான் சொல்லுங்க எந்த மானு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு எந்த மானு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு 8 மேல 8 வைக்குதம்மா காட்டில மெட்டில நாட்டில உங்களின்
நாடு ஒன்று என்ன எண்ணிக்கொண்டு எந்த நாடு ஒன்று என்ன எண்ணிக்கொண்டு எட்டு மேல எட்டு வைக்கிறமா வைக்கிறமா சின்னஞ்சிறு சில சிங்காரம் போல வெச்சக்கன வந்தது எந்த முன்னேயா அந்த வயசில இந்த நினைப்புல இப்படி வந்தது உங்கள் முன்னேயா இந்த நேரமும் என்னென்ன ஆகுமோ எந்த நாடு என்று வந்ததாலே சுந்தரமானது சிந்தனை காவலும் சொர்க்கம் போல காண தோணுதம்மா ஆளவட்ட போட்டு நடக்கும் அந்த நேரம் நாடு ஒன்று நல்ல தெரியுது கட்டிக்கார வள்ளி பக்கத்திலே முட்டி முரடு செந்திலை காவல் தோளைக்குள்ளே எந்தெந்த காலங்கள் எப்படி போனாலும் சொந்தம் தேடி கொள்ள வந்தேனமா சுந்தரமானையும் செந்திலை காவலும் சொர்க்கம் போல காண தோணுதமா அங்கு ஒரு மாடு எந்த ஊரு சொந்த சொல்ல வர இந்த நாடு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு எந்த நாடு ஒன்று என்ன எண்ணிக்கொண்டு எட்டு மேல எட்டு வைக்கிறமா வைக்கிறமா காட்டில மெட்டில நாட்டில உங்களின் காட்டுக்குள்ள பாடும் கொட்டு மேடம் இந்த மனமயக்கே தன உள்ளம் உள்ளாதோ உள்ளாதோ நிக்கன வெக்கன சொக்கன வீணாதா போகாதோ எந்த நாடு ஒன்று என்ன எண்ணிக்கொண்டு எட்டு மேல எட்டு வைக்கிறமா அதனால நன்றிப்பா அதனால வரக்கூடிய மனை நீங்க பிடிச்செல்லாம் கொடுக்க வேணாம் ஏன்னா பிடிச்சு கொடுங்க சொன்னா நம்ம ஊர் மக்கள் தப்பா பேசுவாங்க வேட்டை போறாரு மானை பிடிச்சு கொண்டு வலிமை வேணும்ல என்ன போய் பொம்பளை பிள்ளை போய் பிடிச்சு கொடுக்க சொல்லியாரு ஓஹோ அப்படின்னு தப்பா பேசக்கூடாது பாவமே அதனால ஆத்தா மகராசி நீங்க மனசு வச்சு நீங்க மனசு வச்சு ஒரே ஒரு முறை ஆத்தா மகராசி வந்ததுமே மனசு வைக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்றது போங்க 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 குழம்பாதீங்க நீங்க எங்கேயோ. போங்க போங்க குழம்பாதீங்க நீங்க பொய் புரண்டு பேசிக்கிட்டு பொம்பளைய பார்த்துக்கிட்டு பயப்படாம பேசிக்கிட்டு நடந்து வேண்டி வரி எது புரியாம முழிக்கிறாரு பாவம் செய்யலே வாமா 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 கிட்டு போட மாட்டேங்க கட்டு போட மாட்டேங்க சுத்த சுத்த பக்கம் வந்து தொடலாம் இதன் பக்கத்துல நான் இருக்க வரலாமா போங்க 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 குழம்பாதீங்க நீங்க உதவி செய்யாட்டியும் ஓத்திரம் பண்ணாதீங்க நீங்க தான் எனக்கு ஓத்திரியம் பண்றீங்க என்னென்ன தைரியம் எனக்கு முன்னாடி மறைச்சு கட்டுற அப்படி கண்ணத்தோடு கண்ணமிட்டு கொஞ்சிடவே அதன் கையெழுப்பு பஞ்சனையில் படுத்திடவே கண்ணத்தோடு கண்ணமிட்டு கொஞ்சிடவே அதன் கையெழுப்பு பஞ்சனையில் படுத்திடவே ஒருவன் நேரத்தை உலகத்தை சொல்லிக்கிட்டு ஒருவரோடு ஒருவராக பேசிக்குவோம் நம்ம ஒற்றுமைக்கு மற்றொருவராக்கி கொள்ளுவோம் கடைசிட்டா ஆயிரம் தான் மாலை வரும் அப்படி மாலை எது வேணும்னா புரிஞ்சிடும் கடைசிட்டா ஆயிரம் தான் மாலை வரும் அப்படி மாலை
வழி இருக்கு. குழி வெட்டி பிடிக்கலாம், வலை விரித்து பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், கணை தொடுத்து பிடிக்கலாம். இந்த ரீதியில மானை பிடிக்காம என்கிட்ட கேட்டு நிக்கிறீங்க. சில வேடுவர்கள் வேட்டைக்கு போனா மகானுடைய கொம்புக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் தோலுக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் அந்த தசைக்கு ஆசைப்படுவாங்க. சாதாரண மனிதன். இந்த ஐயா வேடுவர் எதுக்கு ஆசைப்பட்டீரோ? ஒருவேளை நீங்க தேடி வந்த மானு முழுசா உங்களுக்கு வேணும்னா அந்த மானுக்கு ஏதேனும் அங்க அடையாளங்கள் இருந்தால் சொல்லுங்க, தர பிடிக்க சம்மதம் கொடுக்கிறேன். இந்த மானை என்ன 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 கொம்பு தோல் தனித்தனியா எடுக்கப்படாது, முழுசா மொத்தமா வேணுமா? அப்படியே தூக்கி தோல்ல போட்டு போய் தோல் எலும்பு உடைஞ்சு போயிரும், பரவாயில்லையா? ஏன் தோல்ல தூக்கி போற முந்தானத்துல இருந்து அப்படியே இங்கே பாருங்க என்ன ஆகுறது அந்த தோல் பட்ட இங்கே இப்படி தோல்ல தூக்கி கொண்டு போய் இதை தூக்கி போடலாம், இதை தூக்கி போடுற சிரமம். வீட்டுல ஒண்ணி பஞ்ச நில படுக்க வச்சு அத்தாடி இலவம் பஞ்சா இளம் பஞ்சு தான். சரி இளம் பஞ்சு அதுல படுக்க வச்சு கீழ இருந்து மேல இருந்து கீழே. என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாரு? என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை பேசலாமா? இது மான கொஞ்சம் மாதிரி தெரியல, ஏதோ பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் மாதிரி. அவர் மிருக காதல் பண்றாரு. காஜோத கணகத்தி நின்றுள்ளவோ காயாத கனகத்தே நின்றுலாவும் நின்றுள்ளவுணர்காரிகையே மேயாதமா மேயாதமா காணக்குறவர் கண்மணி 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 சொல்லுங்க. காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகழ்வுடையது. காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகழ்வுடையது. காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகழ்வுடையது. மேயாத மாட் 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 திணைமாவும் தின்பதில் அதொரு புள்ளரு போல். தேனும் பாகும் திணைமாவும் தின்பதில் அதொரு புள்ளரு போல். தேனை தவிர மற்ற தேவு திணைமாவும் தேனும் பாகும் திணைமாவும் தேனும் பாகும் திணைமாவும் தின்பதில் மேயாத தேனும் பாகும் தினமாவும் தின்பதினால் ஒரு புள்ளரு போல். தேனும் பாகும் தினமாவும் தின்பதினால் ஒரு புள்ளரு போல். மேயாத நடுவுடாம பிடிச்சுக்கணும். அதை நல்லா இறுக்கி கீழே பிடிச்சுக்கணும். மேல பிடிச்சோம்னா பிடிங்க உங்க சமத்து. நான் என்ன பண்றேன்? அது தன் தலை நிமிர்ந்து பாயாத அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மான்வரை கண்டதுண்டோ ஒரு மான்வரை கண்டதுண்டோ ஒரு மான்வரை கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நல்வேலி போன்ற நல்வேலி போன்ற
சிம்பிளா சொல்லு. என்ன மனம் கொண்டது மாலை. ஆமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. ஏன் தேடி வந்தீங்க அண்ணா? இங்க இருங்க. என்னங்க? 2 பேரும் ஓடி போயிட்டோம்னா ஆஹா, நடக்க முடியல, கால் அன்னைக்கு ஒடிஞ்சு போச்சு. நான் தூக்கிட்டு போறேன். ஆ? நான் தூக்கிட்டு போறேன். அதான் சொல்லிட்டேன், ஏற்கனவே விடாலும் போடியணும்னு ஆசைப்படுறிய. கோயில்ல தாலியை கட்டி தாலி கட்டி ஒரு 10-15 பிள்ளை வெட்டி 10 ஆத்தாடி நான் வந்தப்பா. இவர் என்னப்பா நீ தடிக்கிட்டே இருக்காரு, மரிச்சு மரிச்சு கட்டுறாரு. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கரும்பினில் தேன் வைத்தே கண்ணம் மின்னவா. கனி தருவாளையில் கால்கள் பின்னவா. கரும்பினில் தேன் வைத்தே கண்ணம் மின்னவா. கனி தருவாளையில் கால்கள் பின்னவா. கண்ணே முத்தே கனியே முத்தே மாதுளையோ கனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்ன. சிறிதென்னம் வாழை மின்னல் கேட்டு பிடித்த சுகம் என்ன. மாதுளையோ கனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்ன. சிறிதென்னம் வாழை மின்னல் கேட்டு படித்த சுகம் என்ன. ஒரு கோடி முல்லைப்பூ விளையாடும் கலை என்ன. கோடி மின்னல் போல் விளையாட முகமே. வாவின் வேர் வர வேண்டும் தாவின் வேர் தர வேண்டும். வாவின் வேர் வர வேண்டும் தாவின் வேர் தர வேண்டும். கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. நள்ளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ. பல நாள் முயன்று வானவில் கொண்டல் வண்ணம் தந்தானோ. நள்ளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ. பல நாள் முயன்று வானவில் கொண்டல் வண்ணம் தந்தானோ. உன்னை காண சொன்னானோ துணை சேர சொன்னானோ. உன்னை காண சொன்னானோ துணை சேர சொன்னானோ. ஆனந்தம் வரவாக ஆசை மனம் செலவாக. ஆனந்தம் வரவாக ஆசை மனம் செலவாக. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கரும்பினில் தேன் வைத்தே கண்ணம் மின்னவா. கண்ணி தருவாளையின் கால்கள் பின்னவா. கரும்பினில் தேன் வைத்தே கண்ணம் மின்னவா. கண்ணி தருவாளையின் கால்கள் பின்னவா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. அண்ணா அண்ணா, ஆபத்து ஆபத்து. ஆபத்து வந்துட்டு வந்த வேடுவர் பாமா. ஆபத்து வந்ததாடா சின்ன கருப்பு. ஆபத்து வந்துருச்சு, அதனால நான் வணங்க போறேன் கடவுளே. முருகா அரோகரா. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சீரும் நாள் பார்க்க சொல்லடி.